சொல்லக்கூடிய இந்நாடகத்துல நான் வந்திருக்கிறேனே, நான் யாரு? யாரு? அம்மா, என்னுடைய பெயரோ கைகை என்று அழைப்பார்கள். கைகையா இருந்தாலும் இந்த கைகையை பெற்றெடுத்தார்களா தாய் தந்தைகள் யாரு? அப்படியா? என் தந்தையார் பெயரோ கேங்கை நாட்டை ஆண்டு வரக்கூடிய கேங்கை சக்கரவர்த்தி. கேங்கை சக்கரவர்த்தி. ஆமா. அம்மா, என்னுடைய தாயார் பெயரோ கேங்கை ராணி என்று அழைப்பார்கள். அப்படி கேங்கை ராஜனுக்கும் கேங்கை ராணிக்கும் மகளாக நான் பிறந்திருந்தாலும் எனக்கு திருமணமும் நடந்தது. கல்யாணம் ஆகி போச்சா? ஆமா. யாருமா? பச்சை பந்தலிலே 10 பேர் தானறியே அம்மா மிதித்து அருந்ததை பார்த்து அருந்ததை பார்த்து எனக்கு திருமணம் செய்தாரே. என் மன்னவர் பெயர் என்ன? போட்டாரு. யாரும் கணவர் சொந்தமா எடுத்துக்காரங்க போய் ஏசமா. அம்மம்மா, என்னை திருமணம் செய்த மணவாளன் யார் தெரியுமா? என் மன்னவர் பெயரும் அயோத்தி நகரை ஆண்டு வரக்கூடிய கொடகிரிமா அயோத்தி நகரை ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்தி. ஆமா. ஏன் கல்யாணம் பொம்பளை நான் பேசுறதே இல்லை. பேசாத. அப்படி பெருமா கோயில் போய் சரி. அப்படி தசரத சக்கரவர்த்தி திருமணம் நான் உண்டி ஒருவன் மட்டும் செய்யேனா? அக்கா தங்கை 3 பேர் திருமணம் செய்தோம். 3 பேர் மாட்டேங்கிறீங்க? ஆமா. முதலாக அந்த ஆளு கொஞ்சம் இந்த ரேஞ்சில் தான் இருக்கணும். நீ இப்ப உங்க பங்காளி 3 பேர் பெருமகளுக்கு போச்சு பண்ணலையா? அப்படி ஒரு மகனே. முதலாக என் அக்காவாகப்பட்ட கோசலை திருமணம் செய்தார். அம்மா கோச்சலையா? அவளுக்கு திருமணமாகி குழந்தை பாக்கியம் கிடையாது. அப்புறம் உங்களை பட்டிக்கிறாங்க. 2வது முறையாக கைகையை திருமணம் செய்தார். எனக்கும் குழந்தை பாக்கியம் இல்ல. ஆமா. 3வது முறையாக என் தங்கையாகப்பட்ட சுமித்திரையை திருமணம் செய்தார். அவளுக்கும் கிடையாது. அவளுக்கும் கிடையாதா? நாங்கள் செய்த பாவமோ, நான் செய்த பாவமோ அல்லது என் முன்னோர்கள் செய்த பாவமோ குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி பிரம்மதேவனை நோக்கி தவம் இருந்தார் என் கணவர். 1000 பாவங்களை செய்து அம்மா வசிஷ்ட முனிவரை வைத்து ஒரு புத்திரகாவிஷ்டி யாகமாக செய்தார். எப்படி? தேவலோக அதிபதியாக பிரகஸ்பதியையும் சூரிய குலத்தின் அதிபதியாக விளங்கக்கூடிய குலகுருவாக விளங்கக்கூடிய வசிஷ்டரையும் வைத்து என் தந்தையார் புத்திரகாவிஷ்டி யாகமாக செய்யும் பொழுது அந்த யாகத்தின் வழியாக ஒரு கும்ப கலசம் பிறந்தது. ஆமா. கும்ப கலச தீர்த்தத்தில் நாங்கள் அனைவற்று பேரும் பருகி எங்களுக்கு குழந்தையும் உண்டு. ஆமா. ஆமா.
அம்மா எங்களுக்கு மொத்தம் அக்கா தங்கை 3 பேருக்கும் 4 குழந்தை பிறந்தது. யாரு அப்படியா? யாரு கை வைக்காது எத்தனை குழந்தைக்கு பிறந்ததுன்னு சொல்லுங்க. இந்தியா சொல்ல அங்கேயா பிறந்த கேஸ் நிறைய கிடக்குது எத்தனை பாட்டு பாடுவாங்க சொல்லுங்க. கட்டி ரத்தவனே அப்ப போய் சண்டை நாக்கு கூடாது இனிமேலும் ஓல்கிட்ட நாக்கு. அப்பா என்ன ஆவறது அம்மம்மா அக்கா தங்கை 3 பேருக்கும் 4 குழந்தை என்று சொன்னேனே. என் அக்காவாகப்பட்ட கோசலைக்கு என்ன பீப்பட போற டேய் கிடையாது ஒண்ணுதான். என் அக்காவாகப்பட்ட கால்ல அடிச்சிட்டு வந்துறாத அக்காவாகப்பட்ட கோசலைக்கு அழகிய முகத்துடனே ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி பிறந்தார். ரேட்ல போறாரு போட்டிங்க என்னோட போயாரே அக்காவாகப்பட்ட ஸ்ரீராம் இது பத்திலே உனக்கு அக்காவாகப்பட்ட கோசலைக்கு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி பிறந்தார். அட ராமச்சந்திர பிறந்தாரு. எனக்கு கைகைக்கோ அழகிய ஒரு மகன் பரதன் பிறந்தான். வரதன். ஆமா. அட அந்த பையன் உங்க பையனா? யாரு? வரதன். வரதன் லீடா. பரதன். வரதன். கும்படி கும்படி. அம்மா. மூன்றாவது சுமித்திரைக்கு 2 குழந்தைகள். ஆறாரு? லட்சுமணன், சத்ருகனன். அட சத்ருகனன். 2 அப்படி நாங்கள் 4 பிள்ளைகளை பெற்றெடுத்து அம்மம்மா பரதனை பெற்றதுதான் நானு. கோசலையாகப்பட்டவன் ராமனை பெற்றது மட்டும்தான். சிறு வயது முதல் பெருவயது வரை அவனை வளர்த்தி வாலிபம் செய்து கும்படி பொம்மையாட்டம் ஸ்ரீராமனை வளர்த்தி வாலிபம் செய்து ஆளாக்கியவன் இந்த கோஸ் கைகை தான். கை மேலத்தான் நீந்த மேல வாசிக்கிற நான் பெத்த பையன். என் பரத மேல கூட எனக்கு அவ்வளவு பாசம் கிடையாது. வரத மேல இல்ல. ராமர் என்றால் இந்த கைகையை உயிரையே விட்டு விடுவார். ராமர் மீது நல்ல அளவு பாசம். ஆமா. அப்படி அம்மம்மா ஸ்ரீ ராமச்சந்திர மேல் நான் பாசமாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் என்னை தேடி வந்தாய், என்ன காரணம்? மன்னர் அழைத்தாரா? அப்படி இருந்தாலும் என் தங்கை சுமித்ரா அரண்மனை இருக்கிறாள், அவளையும் அழைத்துக் கொண்டு வா. இப்பொழுது சுமித்ரா சபைக்கு எதிர்பார் காசு கொடுக்கணும்.